அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தர் கிருபை பாராட்டி, நன்மை பாராட்டி, நற்செயல்கள் புரிந்து இம்மட்டும் நம்மை வழிநடத்தியதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக இந்த ஊடகத்தின் வாயிலாக தொடர்பு கொள்கின்ற உங்கள் யாவரையும், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம் சார். நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவருமாய் உமது சமாதானத்தையும் உமது அமைதலையும் எங்கள் வாழ்க்கையை கட்டிட்டவருமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிந்திக்க போகிற சிந்தனைகளை ஆசீர்வதி மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவ நாமத்திற்கு துதி உண்டாக. நாம் இன்றைய நாளிலே சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை மிக சிறந்த ஒரு சிந்தனை. என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே மிக விசேஷமாக சொன்ன வார்த்தைகள் அநேகம் உண்டு. அதிலே குறிப்பாக இந்த வார்த்தை, மை பீஸ் ஐ கிவ் டு யூ, என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன். உலகம் தரக்கூடாத மெய்யான தேவ சமாதானத்தை நான் தருகிறேன் சொன்னாரே. என்னுடைய சமாதானம், அவருடைய சமாதானம் என்பது எந்த காலத்திலும் அடி பெயராத ஒரு சமாதானம். என் தேவனுடைய சமாதானம் என்பது நிலைத்து நிற்கக்கூடிய சமாதானம், வழுக்கலான ஒரு சமாதானம் அல்ல. ஏனென்று சொன்னால் அவருடைய பிறவியிலேயே மிக சிறப்பான ஒரு பெயரை பெற்றவர். ஏசாயா தீர்க்கதரிசி இறையியலாளர் இவ்விதமாக சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே கடைசி வரி பட்டபடியா, அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏனென்று சொன்னால் என் தேவனாகிய கர்த்தர் சமாதான பிரபு, அமைதலின் அரசனாக இந்த உலகிலே வலம் வந்தவர். அமைதியற்ற சூழல்கள், அவருக்கு அமைதல் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் அநேகம் வந்தது. ஆனால் இவற்றின் மத்தியிலே அவர் அமைதலான ஒரு நல்ல ஒரு மனிதனாக, ஒரு நல்ல இறைவனாக, நல்ல பாதுகாவலராக நமக்கு இருந்து சென்றிருக்கிறார். அதற்கு முன்னதாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவதாம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, நமதாதி பிதாவின் திருப்பாலறிவர், அனுகூலறிவர், மனுவேலறிவர், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவதாம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. மெய்யாகவே மேசையாவுமே, நம்மை நாடினாரே, கிருபை கோரினாரே, சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவதாம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. நேய கிருபையின் ஒரு சேயறிவர், பரமராயறிவர், நமதாயறிவர், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து, இவதாம் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. இந்த பாடலை தழுவிதான் ஏசாயா தீர்க்கன் மிக சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே கடைசி பாகத்திலே அவர் சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்கிறார். ஆக இந்த உலகத்திற்கு மெய்யான சமாதானத்தை அலைபாய்கின்ற நிலைமையில் இருக்கின்ற யாராயிருந்தாலும், தோய்ந்து சோர்ந்து போகின்ற நிலைமையில் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு என் தேவன் அமைதலை, சமாதானத்தை கொடுக்க வல்லவர். ஆகவே இன்றைய நாள் தலைப்பு,
என் அமைதியை நான் உமக்கு அளிக்கிறேன். தேவ அமைதி என்பது மிகவும் விசேஷமானது. உளவியலின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சமூகம் சார்ந்த ஒரு அமைதி, சமயம் சார்ந்த ஒரு அமைதி, பொருளாதார சூழ்நிலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி, அரசியலிலே அமைதி, உளவியல் பிரகாரமான ஒரு அமைதி, பால் இனத்திலே வேறுபாடுகளிலே காணப்படுகிறதான ஒரு அமைதி, சுற்றுச்சூழலிலே காணப்படுகின்ற ஒரு அமைதி, நம்முடைய கருத்தியலிலே நாம் கொள்ளுகின்ற கருத்திலே ஒரு மனித வாழ்க்கை இந்த 8 பரிமாணங்களிலே அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. முதலாவதாக சமூகம், இரண்டாவதாக சமயம், மூன்றாவதாக பொருளாதாரம், நான்காவதாக அரசியல், ஐந்தாவதாக உளவியல், ஆறாவது பாலினம், ஏழாவது சுற்றுச்சூழல், எட்டாவது கருத்தியல். இந்த 8 பரிணாமங்கள் அடங்கியதுதான் ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாக, அமைதல் நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்றால் வேதத்திலே அநேக இடங்களிலே இதற்கான காரணங்கள் அல்லது இதற்கான கருத்தியல்கள் காணப்படுகிறது. நாம் பார்க்க ஆதியாகமம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு நாம் போகும்பொழுது அங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். சமாதானத்தோட ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். உன் பிதா ஆகவே அவனுடைய மரண காலத்தை ஆண்டவர் சொல்றார், குறிக்கிறார். இந்த உலகத்தில் அநேக அலசடிகள் உனக்கு உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீ உன் பிதாக்களிடத்திலே சமாதானத்தோட போய் சேருவாய். அப்புறம் நல்ல முதிர் வயதிலே, நல்ல இப்ப போய் சேர மாட்டேன், நல்ல ஒரு முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய உடன்படிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலே இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு பெரிய காரியம், சமாதானத்தோட நம்மை ஆண்டவர் வழி நடத்தும். எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாதபடி, அமைதல் இல்லாதபடி குறையான வாழ்க்கையை வாழ்ந்து செல்கிறார்கள். இந்த குறையான வாழ்க்கையில நான் பார்த்தது உண்டு. ஐயா வாங்க, அவருக்கு உயிரே போக மாட்டேங்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உயிர் போறதுக்கும் நம்ம தான் ஜெபம் பண்ணணும், உயிராக இருக்கிறதுக்கு தான் நம்ம தான் ஜெபம் பண்ணணும், வேற வழி இல்லை. போய் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண உடனே ஒருத்தர் உடையாந்தார், ஐயா இவர் உயிராக இருக்கும் பொழுது பொருள் மீது அதிக நாட்டம் கொண்டவர், பண ஆசை கொண்டவர். ஆகவே பணத்தை உழைச்சி அவர் வாயில ஊத்துனா செத்து போயிடுவார். என்னங்க இது? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உங்களை சமாதானத்தோட அனுப்புகின்ற கடவுள். அப்படியானால் எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மிக அழகா சொல்ற சமாதானம் என்பது சூழ்நிலையை சார்ந்தது. எவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு அமைகிறதோ அந்த சூழ்நிலையை சார்ந்ததுதான் இந்த சமாதானம். சமாதானம் தான் அமைதல். ஆகவே இந்த அமைதல் என்ற வார்த்தையும் சமாதானம் என்ற வார்த்தையும் வேதத்திலே அநேக இடங்களில் இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். படிங்க பார்க்கலாம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அமைதியின் அரசர் இயேசுவே. இன்னொரு சமயம் நாம் பார்க்கும் பொழுது அமைதியின் ராஜாவாக கழுதையின் மீது இயேசுசாமி எருசலேமிலே பவனி வந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த அமைதியின் அரசு சொல்றாரு, இங்க மிக சிறப்பான ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி படிங்க. அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். அதற்கு பதிலாக மங்கி எறிகிற திரியையும் அணையாமலும் என ஆண்டவர் நன்மை செய்கிற கடவுள், உடைக்கின்ற கடவுள் அல்ல, எரிவதை அணைக்கின்ற கடவுள் அல்ல. சமாதானத்தின் தூதுவரான ஆண்டவர் மிக அருமையான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அதே மத்திய சுவிசேஷத்திலே 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி எதனால் உரைக்கப்பட்டிருக்கிறார் சொன்னார் பாருங்க. தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. நிறைவேறும்படி தீர்க்கதரிசி சொன்னார். அவர் சமாதான தூதுவராக, சமாதான கர்த்தராக, வெற்றி பவனியாக உன்னிடத்திலே வருகிறார். அவர் சமாதானம் கொடுக்கின்ற கடவுள். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, உங்கள் சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, உங்கள் தேசத்திற்கும்
த ஹோல் யூனிவர்ஸ் என்று சொல்றாங்களே, இந்த பறந்து விரிந்து இருக்கின்ற அகண்ட இந்த பூமிக்கும் என் ஆண்டவர் சமாதானம் கொடுக்கின்ற கடவுள். ஆகவே தான் பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக சிறப்பான ஒரு காரியத்தை சொல்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் இது அநேகமாக நாம் சொல்றது கடைசியா தான் சொல்லுவோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எல்லா புத்திக்கும். இந்த உலகத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க, இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது மாதிரி இருந்தா அமைதியா இருக்கலாம், இப்படி இருந்தா நன்மையா இருக்கலாம், இப்படி இருந்தா சமாதானம் கிடைக்கும், இப்படி இருந்தா சந்தோஷம் வரும். ஆனால் இந்த உலக ஞானத்திற்கு அப்பால் பட்டது தேவ ஞானம். கடவுள் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக படிங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாருங்க, இதுதான் முக்கியம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக காத்துக்கொள்ளும். தேவன் கொடுக்கின்ற அந்த அமைதலான ஒரு வாழ்க்கை தேவ வாழ்க்கை, கர்த்தரோடு சஞ்சரிக்கின்ற வாழ்க்கை. பிரியமான தேவ ஜனமே, இன்றைய நாள் தியானத்திலே நாம் சிந்திக்கின்றதான ஒரு பொருளை நாம் பார்க்கிறோம். அமைதலான வாழ்க்கை. புஸ்தகத்திலே 14, 15, 16 இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் தெளிவாய் வீடுகளிலே வாசிப்பீர்களால், இயேசு இறப்பதற்கு முன்னதாக தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்ட இறுதியான வார்த்தைகள் தான் அடங்கியதுதான் இந்த 14, 15, 16. சுருக்கமாக சொன்னால், இயேசுசாமி தன்னுடைய சீடர்களை அழைத்து சொல்ற, நான் தந்தையிடம் போகிறேன். இவ்வளவு அழகா சொன்னாங்க, நான் தந்தையிடம் போகிறேன். உடனே சீடர்கள் குழப்பாங்க, ஐயோ நாங்க எப்படி போவோம், நாங்க உங்களை நம்பி வந்துட்டோமே, உங்களுக்கு சீஷரா வந்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, நான் தந்தையிடம் போவதால் உங்களுக்கு துணையாக பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கலக்கம் என்பதுதான் அமைதலினுடைய எதிரான ஒரு சொல். அமைதலுக்கு எதிர் சொல் கலக்கம். கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என் தேவன் சொல்றாரு, உலகம் தரக்கூடாத மெய்யான தேவ சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். உலகம் தருகின்ற அமைதல் என்பது காணல் நீர் போன்றது. பார்க்கின்ற இடங்களெல்லாம் வெயில்ல தோன்றுகிற அந்த காணல் நீர் போன்றது. பார்த்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். பார்க்க அழகாய் தோன்றும், ஆனால் தாகத்தை இந்த காணல் நீர் தணிக்காது. ஆகவே காணல் நீர் போன்ற இந்த உலக அமைதியை எண்ணி நாடி ஓடாதே. தேவனுடைய அமைதி புயல் நேரத்திலே நம்ம நினைக்கிறோம், பொதுவா இந்த அமைதல் என்று சொன்னால், அமைதலான வாழ்க்கை என்று சொன்னால் புயல் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பாரமான இப்ப நம்மளுக்கு வந்த கொரோனா சூழ்நிலை, சுனாமி சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தேவன் கொடுக்கின்ற அமைதி தான் அல்ல. அப்ப அமைதல் என்று சொன்னால் என்ன? இதோ அவர் தருகின்ற அமைதல் சமரச அமைதல். அந்த அமைதல் நீதிக்காக போராடுகின்ற அமைதல், சத்தியத்திற்காக போராடுகின்ற அமைதல், உண்மைக்காக போராடுகின்ற அமைதல், பீஸ் வித் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். சமாதானம் என்று சொல்லும் பொழுது நீதியின் அடிப்படையில் வருவது. அழக மத்திய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. மத்திய 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள், பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நீங்க சமாதானம் பண்றீங்க, சண்டையை மூட்டி விடல. நிறைய பேர் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்து நிற்பான். ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் ஏன் பண்ணோம்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், திகழ வேண்டும் என்று சொன்னால், பிறரோடு நாம் சமாதானமாய் இருப்பதோடு அல்ல, பிறரையும் பிறருடைய வாழ்க்கையிலையும் யார் யார் சமாதானம் இன்றி அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் சமாதானத்திற்கு உட்படுத்துகின்ற நற்பிள்ளைகளாய் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மாத்திரமே நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவோம். அடுத்தது சொல்ற பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இங்கே சமாதானத்தின் நீதி இணைக்கிறார் பாருங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் என்பது தனிப்பட்ட ஒரு இடம், மகிழ்ச்சியான ஒரு இடம், ஆனந்தத்திற்கு ஒரு இடம், அமைதலுக்கு ஒரு இடம், சந்தோஷத்திற்கு ஒரு இடம், சமாதானத்திற்கு ஒரு இடம். அந்த இடத்திலே நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்று அநேக பேர் பிரயாசப்படுற, உபவாசம் இருக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, ஆல் நைட் பிரேயர் நடத்துறாங்க. ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? முதலாவது என்ன செய்யறார் ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணணுமா?
சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நாம துன்பப்படணும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு அல்ல. யார் சத்தியவானாய் நிற்கிறார்களோ, யார் பரலோக ராஜ்யத்திலே சென்று அடைபடி நிற்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலே துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நாட்டினுடைய கப்பல்கள், 2 கப்பல்கள் நடு கடலிலே நின்று கொண்டிருக்கிறது. அமிதமாய் 2 கப்பல்கள் நடுக்கடலில் நின்று கொடுக்கும் பொழுது, ஒரு கப்பல் தண்ணிக்கு மேலாக ஓடுகின்ற கப்பல், ஒரு கப்பல் தண்ணீருக்கு ஊடே நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்றார்களே, அந்த நீர்மூழ்கி கப்பல். ஒரு பலத்த புயல், பலத்த காற்று சேதம் உருவாக்குகின்ற அளவிற்கு மிக பெரிய சூழல் அங்கே உருவாகியிருக்கிறது. காலையில ஆண்டவர் அமைதலான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்றார். அந்த அமைதலான சூழ்நிலை வந்தவுடனேயே மேலே போயிருக்கின்ற கப்பலுடைய மாலுமி அந்த நீர்மூழ்கி கப்பலை கேட்கிறான். அந்த மாலுமிட்ட கேட்கிறான், நீங்க எப்படி இருந்தீங்க? நாங்க ரொம்ப பயமா இருந்தோம், திகிலா இருந்தோம், கலக்கமா இருந்தோம் என்று சொன்னா, ஒரே புயல், கடலின் மேலே நாங்கள் அவதிப்பட்டோமே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் நான் சொன்னான், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, we are safe. நாங்கள் மகிழ்ச்சியாய், நிறைவாய், அமைதலாய், சாந்தமாய், சமாதானமாய் இருந்தோம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் கடலின் அடியிலே சென்று கொண்டிருக்கிறோம். என கருமையானவர்களே, நம்பிக்கையின் ஆழத்திலே யார் யார் வேரூன்றி செல்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு சமாதான குறைவும் ஏற்படாது, அமைதல் குறைவு ஏற்படாது என்பதை மிக தெளிவாக இங்கே பார்க்கிறோம். மேலோட்டமாக செல்கிறார்களே, தண்ணிக்கு மேலே சென்றார்களே, அவர்கள் பயங்கரத்தை பார்த்தார்கள், பூகம்பத்தை பார்த்தார்கள், அவர்கள் இடி மின்னலை பார்த்தார்கள், புயலை பார்த்தார்கள், கடுமையான சேதம் வருமோ என்று கலங்கினார்கள், கலக்கம். ஆனால் நீர்மூழ்கி கப்பலிலே சென்று கொண்டவர்கள், ஆகவே நீங்களும் நானும் அமைதியின் இருப்பிடமாகிய இயேசுவினிலே ஐக்கியமாகி, அவரிடத்திலே அந்யோன்யமாகி, அவர் உள்ளே நாம் செல்லும் பொழுது நமக்கு அமைதலான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படியான நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அமைதல் பெற வேண்டுமானால், இந்த அமைதியான வாழ்க்கை எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்பதை நாம் சிந்திப்போம். முதலாவதாக சமாதானம் அருளுகின்ற அமைதல். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை கடந்து போவோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு கடைசி நேரத்தில், என்னிடத்திலே நீங்கள் சமாதானமாய் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை சொல்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரவங்கள் உண்டு. யாரும் லேசா போயிடலாம், கேட்ல லேசா போய், இங்க உபவாசம் இருந்தா அங்க லேசா நம்மள விட்டுருவாங்க, இங்க ஆன்லைன் ஜாப் இருந்தா நம்ம லேசா அங்க விட்டுருவாங்க, இங்க நம்ம எப்பவுமே பிரேயர் பண்ணியிருந்தா அது வரலைங்க. உபத்திரவத்தை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்களே. வேதனை உண்டு, பலவீனங்கள் உண்டு, அங்கலாய்ப்புகள் உண்டு, சோதனைகள் உண்டு சொல்லப்படுங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் நீதிக்காக நாம் போராடுவதிலே பிரச்சனைகள் ஏராளம் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நான் என்ன பண்றேன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன். என் ஆண்டவர் கடைசி வரையிலே அந்த அமைதலுக்கு குறைச்சல் இல்லாதபடி, எந்த ஒரு பலவீனம் வந்து அந்த சமாதானத்தை குலைத்து போடாதபடி, சமாதானத்தின் தூதுவராகவே எவ்விதமா ஏசாயா சொன்னானோ, இவர் சமாதானத்தின் பிரபு என்று சொன்னானோ, அது போலவே சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கூட கடைசியாக அவர் பொழிக்கும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன அருமையான பியூட்டிஃபுல் வேர்ட் பாருங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யார் ஒரு மனிதர் சமாதானத்தோட அமைதலோடு தன் உயிரை விடுகிறார்களோ அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற உன்னதமான வார்த்தை தான் இது. என் அப்பன் இயேசு சிலுவையில் தொங்குகிறார். பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, பழித்தார்கள், தூற்றினார்கள். இவன் பேலியாரின் மகன் என்று சொன்னார்கள், இவன் விபச்சாரியின் மகன் என்று சொன்னார்கள், பல்வேறு தூஷணங்களை சொன்னார்கள். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் பொறுத்தே ஆண்டவர் சமாதானத்தோட மறிக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த அமைதல் என்பது சமாதானம் தருகின்ற அமைதல், சமாதான வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற அமைதல். D.L. மோடி என்பவர் ஒரு பெரிய பிரசங்கியார், உங்கள் அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கும். D.L. மோடி அவர்கள். அந்த D.L. மோடி என்பவர் என்ன சொன்னார்னா, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னா, அமைதலின் அரசனாகிய இயேசுவை பற்றி கொண்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அமைதலின் வடிவமாய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில அமைதல் ஏற்படும், சமாதானம் ஏற்படும்.
இந்த மனிதர் இவரும் கடல்ல பயணமாகறாங்க. கடல்ல பயணமாக திடீரென்று பெரும் காற்று வீசுகிறது. புயல் அடிக்குமோ என்ற எதிர்பார்ப்புகள், அந்த கப்பல் மூழ்கி விடுமோ என்ற பயம் வருகிறது. அப்பன் இயேசு கிறிஸ்து கூட கப்பல்ல போகும்பொழுது, பயணமாக போகும்பொழுது மிக பயங்கரமான ஒரு சோதனை. கப்பலின் அடித்தட்டில் கலைப்புடன் தூங்குவார், கதரும் உன் சத்தம் கேட்டார், கடல் புயல் அமர்த்துவார். என்ன அழகான ஆண்டு பாருங்க. நம்ம கப்பல்ல போயிருந்தாலும், எந்த இடத்துல பிரயாணமா போனாலும், நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்ம கதறுகின்ற சத்தத்தை கேட்கின்ற ஆண்டவர், நம்முடைய நம்முடைய பிள்ளைகளுடைய அன்பான மொழியை கேட்டு இருக்கின்ற ஆண்டவர் நமக்கு பதில் அளிப்பார். இந்த மூடி பிரசங்கியார் கூட சக மக்களோடு சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து சொல்றாங்க, நாம் மூழ்கி விடுவோம், கப்பல் முழுக போகிறது. அப்ப அவர் சொன்னாரு, மிக அமைதலாக சொன்னாரு, பாடல் பாடிக்கொண்டே சொன்னாரு, போகட்டுமே, நான் செத்து போனால் என் இளைய மகள் பரலோகத்தில் இருக்கிறார், அவளை பார்ப்பேன். என்ன அழகா சொன்னார் பாருங்க. நான் செத்து போயிட்டேன்னா, ஒருவேளை இந்த கப்பல் மூழ்கிட்டேன்னா, அதுல நாம் என்னுடைய உயிர் போயிடும்னா நான் பரலோகத்துக்கு நிச்சயமா போவேன். அந்த நிச்சய உறுதிப்பாடு இருந்தது. இந்த சமாதானமான வாழ்க்கை அவருக்கு இருந்தது, அமைதியான வாழ்க்கை இருந்தது. ஆகவே சொல்றாரு, நான் அங்க போயிடுவேன், என் மகளை பார்ப்பேன். ஒருவேளை நான் பிழைத்து, கப்பல் மூழ்காமல் பிழைத்து கப்பல் கரையை போய் சேர்ந்துச்சுன்னா அங்க மூத்த மகள் இருக்கிறார், அவளை பார்ப்பேன். என்ன பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க, என்ன அருமையான ஒரு எண்ணம் பாருங்க. சமாதானத்தின் வடிவம் தான் அமைதல். ஆகவே சமாதானம் அருளுகின்ற இந்த அமைதல் வாழ்க்கை மூடியினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆகவே அவர் சமாதானத்தோட பாடிக்கொண்டிருந்தார். அவர் சொன்னாரு, நான் செத்து போயிட்டா இளைய மகளை பார்ப்பேன், நான் உயிரோடு போய் சேர்ந்தேன்னா என்னுடைய மூத்த மகளை பார்ப்பேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் மரித்தால் என்ன, பரலோகம் நமக்கு சொந்தமாக இருக்கிற என்கிற உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய பிரச்சனைகள் வரக்கூடும். ஆனால் அவ்விதமாய் வரும் பொழுது, ஒருவேளை மேலதிகாரிகள் நம்மை விரோதிக்கின்ற ஒரு சூழ்நிலை அவ்விதமாக வரும் பொழுது, சூழ்நிலைகள் பாதகமாக அமையும் அவ்விதமாய் வரும் பொழுது, கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கின்ற மனிதன் மாத்திரமே சமாதானத்தோட அமைதலை காண்கின்ற மனிதனாயிருப்பான். ரோமர் நிருபத்திலே 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. ஆமா, இவைகள் எல்லாம் எப்படி செய்ய முடியும்? சமாதானம் அருளும் அமைதல் எப்போது நமக்கு கிடைக்கும்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான பெரிய சமாதான கேடு வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு சமாதானத்தோடு கூடிய ஒரு பெரிய அமைதலை கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், மகிழ்ச்சி அருளும் அமைதி. யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். நல்லா பாருங்க, கான்ட்ராவர்ஸ் சொல்ற பாருங்க. நீங்க அழுவீங்க, ஆனா உங்களை பார்த்து இந்த உலகம் மகிழ்ச்சியா இருக்கும். படிங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுதாங்க கர்த்தர் அருளுகின்ற மகிழ்ச்சி அருளுகின்ற ஆறுதல், அமைதல். இந்த அமைதல் எப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னா, பிறர் நம்மை தூற்ற வேண்டும், பிறர் நம்மை ஏச வேண்டும், பிறர் நம்மை ஏளனமாய் பேச வேண்டும், பிறர் நம்மை குறித்து அவதூறு பண்ண வேண்டாம். அப்பதான் நீங்களும் நானும் உண்மையாகவே இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதற்கு சிறந்த பொருள். அவர்களுக்கு ஏற்றார் போல, உலகிற்கு ஏற்றார் போல உடுக்கி ஏற்று மாட்டிக்கணும்னா அச்சின் தான் போய் நிற்கணும். உலகிற்கு ஏற்றார் போல, இந்த உலகத்துக்கு ஏற்ற பாவனை அல்ல, எதிர்பாவனை நாம் செய்ய வேண்டும். ஆகவே சொல்றாரு, இந்த உலகமானது உங்களை பழிக்கும். ஏன் பழிக்குன்னா, நீங்க அவங்க வழிக்கு போகல, நீங்க அவங்க வழிக்கு செல்லல, நீங்கள் தீமையான காரியத்தில் ஈடுபடல, கர்த்தருக்கு உள்ளதாக நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ஆகவே அது உங்களுக்கு மகிழ்ச்சி. அதான் சொல்றாரு பாருங்க, 21 படிங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பாருங்க, பிரசவ காலத்தை அருமையா காட்டுறார் ஆண்டவர்.
அவளுக்கு அமைதல் இல்ல, பிரச்சனை, பலவிதமான போராட்டம். அந்த போராட்டத்திலே பிள்ளை பெற்றவுடனே பிள்ளை பெறுகிறது ஐயா. பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தார் என்கிற உலகத்திலே பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நிலையால் அவள் பட்ட உபத்திரவம் மறந்துடுறாங்க. அது உங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, இம்சைகள் உண்டு, துரோகங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவிதமான ஏளனங்கள், எக்களிப்புகள் எல்லாம் வரும். ஆனால் இவற்றின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். மத்திய சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது மனம் திரும்புங்கள். ஆகவே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி வேண்டும், நிரந்தரமான மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிரு. மனம் திரும்புங்கள். ஆண்டவருடைய உபதேசங்களிலே மிக சிறந்த உபதேசம் மனம் திரும்புங்கள். ரீபண்ட். ஏண்டா மனம் மாறணும்? ஏன் மனம் மாறணும்? ஏன் நான் என் பழைய மனத்தோட ஆதி மனத்தோட இருக்கக்கூடாதா? அந்த ஆதி மனம் உன்னை தீமையான வழிகளிலே வழி நடத்தி செல்லும் மனமாக இருக்கிறபடினாலே அந்த மனத்தை விட்டு நீ மனம் மாறு. அபிதமாய் மனம் மாறும் பொழுது உன்னுடைய மனம் மாற்றமானது உனக்கு என்ன தருங்க? மகிழ்ச்சியை தரும், நித்திய ஜீவனை உனக்கு தரும். அதே 20ஆம் வசனம் படிங்க. 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே. இந்த மக்கள் ஆண்டவரை மறந்தவர்களாய் மீண்டும் வலைகளுக்கு போயிட்டாங்க. இவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வலைகளை விட்டுட்டு என்ன பண்றாங்க? மறுபடியும் அவருக்கு பின் சென்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்கிற அமைதி நம்மளுக்கு வேண்டுமானால், அந்த அமைதியான வாழ்க்கை வேண்டுமானால், அந்த அமைதியிலே மகிழ்ச்சி நிறைவா இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் நாம் எதை எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோமோ வாழ்வின் ஆதாரங்களாக அவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு வாழ்வின் ஆதாரமாகிய ஆண்டவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். சகரியா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். விதைக்கின்ற விதைகளுக்கு அந்த விதைப்பாடு சமாதானமாயிருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். இயற்கையான தன் கனியை கொடுக்கிறது. இயற்கை தன் கனியை கொடுக்கிறது. இதாங்க மகிழ்ச்சி. இயற்கை மாத்திரமல்ல, மனிதர்களாக படைத்த நாமும் நம்முடைய கனிகளை அர்ப்பணிக்கணும். நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ ஆண்டவர் பாடுறாரு. நம்மிடத்தில் நற்கனிகள் காணப்படுகிறதா? அந்த கனிகள் இருந்தால்தான் மகிழ்ச்சி. அதே 16ஆம் வசனம் படிங்க. அதே அதிகாரத்தில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் என்ன செய்யணும்? அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உண்மையை பிறரோடு நாம் பேசும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சி நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கை அமைதலாய் பயணிக்கிறது. படிங்க. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க கர்த்தர் வெறுக்கின்ற காரியங்களை அல்ல, கர்த்தர் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது மகிழ்ச்சியாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே அமைதல் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் விரும்புகின்ற காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தர் எதை எதை விரும்புகிறார்களோ, என் நிமித்தமாய், என் திருச்சபை நிமித்தமாய், என் சமயம் நிமித்தமாய், என் குடும்பம் நிமித்தமாய், என்னுடைய உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் நிமித்தமாய், என் தேச நிமித்தமாய் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சினாலே நமக்கு அமைதல் கிடைக்கிறது. ஆகவே முதலாவது சமாதானம் என்கிற அமைதலை கர்த்தர் தருகிறார். இரண்டாவது மகிழ்ச்சி என்கின்ற அமைதலை கர்த்தர் தருகிறார். மூன்றாவதாக ஆற்றல், திறமை அருளுகின்ற மகிழ்ச்சி, திறமை அருளுகின்ற அமைதல். யோவான் சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போகும் பொழுது என்னை தனியே விட்டுவிடுங்கள். என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை தனியா விட்டுருவீங்க. அவர் யாரோ என்று மறுதலிக்கின்ற காலங்கள் வரும். அவர் மனிதன் அல்ல என்று சொல்கின்ற காலங்கள் வரும். அவர் பிடிச்சு கொடுக்கின்ற காலங்கள் வரும். அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்கின்ற காலங்கள் வரும். என்ன பண்றாருங்க? படிங்க. ஆனாலும் நான் தனித்திறேன். நீங்கள் என்னை கைவிட்டாலும், உலகம் என்னை கைவிட்டாலும், என்னை பின்பற்றுவதை கைவிட்டாலும், என்னை நேசிகளை கைவிட்டாலும் நான் தனித்து இல்லையா? நான் யார கூட இருக்கிறேன்? பிதா என்னோடு கூட இருக்கிறார். அவர் கொடுக்கிறார் ஆறுதல்.
அவர் கொடுக்கின்றால் ஆற்றல், திறமை, எல்லாவற்றையும் சுமக்க சிலுவையின் பாரத்தை சுமக்கக்கூடிய ஆற்றலை தருகிறார். சிலுவையை சுமக்கக்கூடிய ஆற்றலை தருகிறார். சிலுவையிலே தொங்குகின்ற ஆற்றலை தருகிறார். சிலுவையிலே அன்பை செலுத்த, பகைவர்களை மன்னிக்க, இயேசுவை நேசிக்க, பிதாவிற்கு செல்வதற்கு உகந்த எல்லா காரியம் சொல்லும்படியான ஆற்றலை, திறமையை, சக்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால் 33ஆம் வசனம் படிங்க. அதிலேயே என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் பொருட்டு என்னிடத்தில் ஆக இப்படி என்ன இருக்கின்ற நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன், சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. என கருமையானவர்களே, நீங்கள் பாடுகளை அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் வாசல் உங்களுக்கு திறந்திருக்கிறது என்று பொருள். இங்கே பாடுகள் இல்லை, இங்கே எந்த விதமான தொந்தரவும் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா ஆடம்பரமா இருக்கிறேன்னு சொன்னா அங்க போய் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படும். ஆகவே இந்த ஆற்றல் எப்பொழுது வரும்? என் இயேசுவோடு நான் என்னாலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே எனக்கு இந்த ஆற்றல் வரும். மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் காத்திருந்தார்கள். யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த பயத்தோடு, கலக்கத்தோடு, யூதர்களுக்கு பயந்து கூடியிருந்த இடத்திலே, யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு உள்ளே இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் அதாங்க ஆற்றல். இந்த சமாதானத்தை கொடுக்கிறாரே அதான் ஆற்றல், சக்தி. நம்ம எல்லாம் திருவிருந்து எடுத்த உடனே ஐயர் சொல்றாரு, சமாதானத்தோட போய் வாருங்கள். எல்லாம் அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிறான் அந்த சமாதானத்தை. எங்க போறான்? வாசல்ல போகும்போதே சமாதானம் இல்லாத ஒரு செயல்பாடு குறுக்கிடுகிறது. வீட்டுக்கு போறோடனே சண்டை, போராட்டம், வழியில சண்டை, போராட்டம், காலை எழுத உடனே சண்டை, போராட்டம், குடிநீர் பிரச்சனையில போராட்டம், உணவு பிரச்சனையில போராட்டம், வேலையின் மேல போராட்டம், போராட்டமான வாழ்க்கையே நிறைந்து காணப்படுகிறது. காரணம் என்ன? இயேசுவோடு நாம் போகவில்லை, இயேசுவோடு எழுந்திருக்கவில்லை, இயேசு தருகின்ற சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆண்டவர் அந்த சமாதானத்தின் மூலமாய் ஆற்றல் தருகிறார். ஆகவே பயந்து கலங்கி நடுங்கி நடு வீட்டறையிலே, மேல் வீட்டறையிலே இருந்த அந்த சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உடனே அவன் எழுந்தாயா? அவங்க எழுந்தாங்க. பாருங்க, அந்த சமாதானமானது தைரியத்தை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது, திறமையை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது, பயத்தை நீக்கியது. அவங்க புறப்பட்டு போனாங்க. அவங்க புறப்பட்டு போய் சர்வ சேனைக்கும், சர்வ ஜாதிக்கும், சர்வ மக்களுக்கும் ஆண்டவரை அறிவித்தார்கள். அவர்தான் ஜீவனுள்ள ஜீவாதிபதி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே அமைதலையும் சமாதானத்தையும் கொடுக்க ஆற்றல் மிக்கவர் என்று சொல்லி அவர் பிரசங்கத்தை பண்ண உடனே அநேக மக்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த சமாதானம் என்பது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைதலை தருகிறது. இந்த சமாதானம் என்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த அமைதல் என்பது ஆற்றலை தருகிறது. இந்த மூன்று காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த செய்கிறது. யோவான் சுவிசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட உடனேயே அதான் சக்தி, ஆற்றல், அருளும் அமைதல் என்று சொல்கிறோமே. என்னையா திறமை, என்னையா சக்தி, என்னையா ஆற்றல்னா அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கிறாரே அதுதான் ஆற்றல். என் மீது பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார், நான் எதையும் செய்வேன். இந்த உலகம் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று யாதொருவர் நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் அருளுகின்ற அமைதல் வரும். சமாதானம் மகிழ்ச்சி அருளுகின்ற அமைதல் வரும். ஆற்றல் அருளுகின்ற அமைதல் வரும். நம்முடைய வாழ்க்கை அமைதலாய், வாழ்க்கை பயணம் அமைதலாய், குடும்பம் அமைதலாய், நம்முடைய திருச்சபைகள் அமைதலாய், நம்முடைய தேசம் அமைதியாய் இருக்க வேண்டுமானால் நாம் செய்கின்ற காரியம் முதலாவதாக சமாதானம் அருளுகின்ற ஆண்டவரை பற்றிக் கொள்ளுவோம். மகிழ்ச்சி அருளுகின்ற ஆண்டவரை பற்றிக் கொள்ளுவோம். ஆற்றல் அருளுகின்ற ஆண்டவரை பெற்றுக் கொள்வோம். கர்த்ததாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையில் தாவி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. நான் சிந்தித்த சிந்தனை உமக்கு ஏற்புடைய சிந்தனையாயிருக்க கிருபைதான். இந்த சிந்தனையை வாசிக்கிற, கேட்கின்ற, சொல்லுகின்ற அனைத்து நண்பர்களையும் குடும்பங்களையும் தனித்தனியாக பேர்பேராய் ஆசீர்வதியும் சந்தியும் சாமி. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் என் தேவனே நீர் இறங்கி சமாதானத்தை தாரும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் செயல்படாதபடி,
பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் செயல்படாதபடி, கணவனுக்கு விரோதமாய் மனைவி செயல்படாதபடி, மனைவிக்கு விரோதமாய் கணவன் செயல்படாதபடி, ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாய் சபையார் செயல்படாதபடி, திருச்சபையின் தலைவர்கள் சபையாருக்கு விரோதமாய் செயல்படாதபடி, உலகம் அனைத்தும் சமரசம் என்கிற ஒரு நேர்கோட்டிலே வர கிருபை தாரும். எல்லா மக்களும் அமைதலாக வாழத்தக்கதான வழிகளை தாரும். எங்களுக்கு அமைதல் இல்லை என்று எங்களுடைய வாழ்க்கை ஜீவன் அழிந்து போகுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே எல்லா மக்களுக்கும் ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும். ஆண்டவரே கலக்கத்தை எடுத்து போடும். வாழ்க்கையில் இந்த கலக்கத்தின் ஆவி இல்லாதபடி நீக்கி சமாதானத்தோட ஒவ்வொரு வழிநடத்தும் சாமி. கிருபை வழிநடத்தட்டும். மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரும் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும் செய்தி கட்டத்தினை உள்ள நிலைத்திரு தேவா நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன் ஆமீன். God bless you.